வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். ஐயோ ஐயோ என்ன சொல்றீங்க? அம்மா இந்த விஷயத்தை போட்டு கொடுக்க தானே இவ்வளவு தூரம் வந்தியா? ஏய், சுந்தரி பத்தி இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாதான் நாம இந்த குடும்பத்தோட நெருக்கமா இருக்க முடியும். பசங்க எதிர்காலத்தை நான் பாத்துக்கிறேன். அதுங்க லைஃப் வேஸ்டா போறத பார்த்துட்டு இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஏன் திரும்பவும் தோக்குறதுக்கா? தோத்தது யாருன்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும். நீ எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் என்கிட்ட ஒரு 2 நிமிஷமாவது பேசு ப்ளீஸ் பா. என்னம்மா? இந்த எந்திரத்தோட நட்ராஜோட சட்டையும் வச்சு படிக்கணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காருமா. போய் ஒரு சட்டை எடுத்துட்டு வா. அம்மா, கூட பிறந்தவ நல்லபடியா திரும்பி வரணும்ன்ற அக்கறையோட பண்ற பூஜை தான் பலிக்கும். இருமா, நான் போய் கொண்டு வரேன். பாத்தியம்மா என்ன பேச்சு பேசுறானு? சரி விடுமதி, எது கூட கூட பேசிக்கிட்டு? இல்லம்மா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்ப பாரு என்னையதான் வம்புக்கு இழுக்கிறா. அடடடடடா. ஏ மதி, அங்க என்னடி சத்தம்? போய் என்னன்னு கேளு. மதி, இப்ப என்னடி பிரச்சனை? ஒண்ணு இல்ல அத்தை. அதானே பார்த்தேன். கேட்டா மட்டும் இந்த மாதிரி அத்தை இப்படி இப்படி நடந்துச்சு, இதனாலதான் இந்த பிரச்சனைன்னு கிளுகிளு பாட்டின மாதிரி கலகலன்னு சொல்லிடவா போற? நான் ஒரு கூடு கட்டவ. இங்க பாருடியம்மா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் என்ன ஏதுன்னு நான் கேட்க மாட்டேன். என்ன நடந்ததுன்னு நான் கேட்க போய் நீ ஒண்ணுமே இல்லைன்னு மூடி மறைச்சு யாரோ ஒருத்தர் வந்து இதான் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு ஒத்த வார்த்தை தான் நான் கேட்பேன். என்னமோ நான் தான் குத்தம் பண்ண மாதிரி எல்லாரும் மூளைக்கு மூளை கூடி நின்னு மூக்க சிந்துவீங்க. எனக்கு எதுக்குடி அம்மா பொல்லாப்பு? வந்தாங்கம்மா. அத்தை, அது ஒண்ணும் இல்ல. நட்ராஜ் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு அம்மா ஜோசியரை போய் பார்த்தாங்க. நட்ராஜ் போட்ட சட்டைய பூஜை ரூம்ல வச்சு பரிகாரம் பண்ண சொல்லிருக்காங்க. இதுக்கு தான் இம்புட்டு ஆர்ப்பாட்டமா? கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கலவனை தூக்கி மனையில வச்சாலாம். இருக்கிற இருப்புல இது வேறையாக்கும். போ, ஒரு டம்ளர் காப்பி தண்ணி எடுத்துட்டு வா போ. மதி, சமந்திமா, நட்ராஜுக்காக எல்லாம் உங்க பொண்ணு சொன்னா. ஏன் சம்பந்தி, அதிர்ச்சி மிஷினுக்கு இது முழுங்கிட்டீங்களா என்ன? இப்படி எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டே இருக்கிறீங்க. காத்தடிச்சா கற்பூரம் அணையாம என்ன பண்ணும்? போங்க. சூர்யா, என்ன? இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தெரியா? எனக்கு தெரியலப்பா. எனக்கு உங்களை மாதிரி கேம் ஆட தெரியாது. மம்மி, அவ என்ன சொல்லிட்டு போனா பாத்தியா? என்னடி சொல்றா? நம்மள மாதிரிலாம் அவளுக்கு கேம் விளையாட தெரியாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, சாட பேசுறாளா? சாட ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு, கம்பிய காய்ச்சி அவ கடவாயில சூடு போறனா இல்லையான்னு பாரு. சமந்தி, இப்படி கொஞ்சம் வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி உட்காருங்க. பரவாயில்ல சமந்தி, சொல்லுங்க. இங்க பாருங்க சம்பந்தி, என்ன நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. சம்பந்திங்கிறத தாண்டி உங்களை நான் என் கூட பிறந்த பொறுப்பாதான் நினைக்கிறேன். உங்களோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா வேண்டாம். ஐயோ, ஏன் சமந்தி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மந்திரத்துல மாங்காய் காக்கி வைக்க முடியுமா? 10 பாத்திரம் தேய்ச்சு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச காசை இப்படி மந்திரவாதி ஜோசிகாருன்னு வாரி இறைச்சா என்னத்துக்கு ஆகுறது? அந்த பையன் கொழுப்பெடுத்து ஓடி போனதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? குதிரை காஞ்சா தன்னால கொள்ளு திங்க வரும்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, உங்க குடும்ப பிரச்சனை நான் பேசுறதே உங்களுக்கு பிடிக்கல. அதான் இப்படி மூஞ்சியை சுழிச்சுக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்ல சமந்தி, அவனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, அவ்வளவுதான். நேரம் சரியில்லைன்னா பரிகாரம் பண்ணலாம், தப்பு இல்ல. அவனுக்கு புத்தி இல்ல, சரியில்லாம இருக்கு. குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்காம திமிர் எடுத்து போய் ஓடுறானா அவனை என்னன்னு சொல்றது? அவன் மேலையும் முழுசா குத்தம் சொல்ல முடியாது. அவனை வளர்த்த விதம் அந்த மாதிரி. எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. அதான் இப்ப உங்களால கூட அவனை தடுக்க முடியல. நான்லாம் அப்படி இல்ல. என் பிள்ளைங்க தப்பு செஞ்சா கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரின்னு உரிச்சிருவேன். அடியாத மாடு படியாதுன்னு எதுக்கு சொன்னாங்க?
இங்க பாருங்க, இந்த சட்டையெல்லாம் வச்சு பூஜை பண்றதை விட்டுட்டு உங்க புள்ள திரும்பி வந்ததும் சட்டையை கழட்டிட்டு முதுகுல 4 பூசை வைங்க. நாய் கட்டி வைக்கிற செயின்ல கட்டி வச்சு 4 நாள் தட்டுல சோறு வைங்க. தன்னால சரியாகறானா இல்லையான்னு பாருங்க. அம்மா நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. பாத்தீங்களா, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்றது சரியா தானே இருக்கு. புள்ளைக்கு புத்தி சொல்லுங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா? இப்படி முறைச்சிட்டு போறா. உங்க புள்ளைய கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஆசீர்வாதம் பண்ணி பேங்கா போய் கொள்ளையடிச்சிட்டு வர சொல்லுங்க. இல்ல கொலை கூட பண்ணிட்டு வர சொல்லுங்க. எனக்கு என்ன வந்தது? அவ விவரம் தெரியாதவ சம்பந்தி. அன்னைக்கு உங்க புள்ள என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் போதும் இதே தான் சொன்னீங்க. இதுக்கப்புறம் உங்க பையனை பத்தி நான் எதனா பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செருப்பால் அடிங்க. ஏன் சம்பந்தி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? பின்ன வேற என்ன சொல்றீங்க? இந்த வீட்ல தான் ஆனா குத்தம் ஊனா குத்தம். யார் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு? அப்படி இல்ல சம்பந்தி, அவனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, அதான் இப்ப இப்படி இருக்கான். நாளைக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா கீழே இருக்கிறவன் மேல வந்துருவான். கொஞ்சம் இருங்க. அப்போ மேல இருக்கிற என் பையன் கீழே வந்துருவான், அப்படித்தானே சொல்ல வரீங்க? உங்க மக என் மருமக இல்லையா? அவரை நான் எப்படி சொல்லுவேன்? நீங்க எப்போ நல்லா பேசுவீங்க, எப்போ விதண்டவாதமா பேசுவீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போய் என் குழந்தை வீட்டுல நட்ராஜ் பத்தி எல்லாம் சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் தேவையா? யாரு? ஆமா சொன்னேன், ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். இதுல என்ன இருக்கு? சரி விடுங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, நான் கிளம்புறேன். கண்டதையும் பாதையில வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அத்தை என்னாச்சு? அவர் ஏன் இப்படி கத்திட்டு போறாரு? அத்தை உங்களை தான். அவர் ஏன் இப்படி கோவப்பட்டு போறாரு? என்னாச்சு? அங்க ஒருத்தி இருக்காளே, அவ திமிர் இன்னும் அடங்கல. நடராஜ பத்தி கவலைப்பட்டு விசாரிக்க போனா நோகடிச்சு எங்களை அனுப்பிட்டா. என் பிள்ளை விஷயத்துல தலையிடாத, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லாத குறையா வார்த்தையை கொட்டிட்டா. நான் தான் தலையே அடிச்சுக்கிட்டேனே, அவ சங்காத்தமே வேண்டாம் பேசாம இருங்கன்னு. கேட்டாதானே? நாமளா போய் அவமானப்பட வேண்டியிருக்கு. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பொம்பளை அது அவ்வளோ பேசுதா? அம்மா விடுமா, நீ ஏன் கத்துற? டேய், உங்க அப்பா மாதிரியே நீயும் என் வாய் அடைக்காதடா. இப்ப அவருக்கு என்னடா குறை? அக்கம் பக்கம் சொந்த பந்தம்னு அவர் பேரை சொன்னாலே எல்லா இடத்துலயும் அவ்வளோ மரியாதை அந்தஸ்து. அவர் ஏன்டா வீடு வீடா போய் 5க்கும் 10க்கும் வேலை செய்யற பொம்பளை கிட்ட போய் அவமானப்பட்டு வந்து நிக்கணும்? அவ மேல உள்ள கோபத்துல பிள்ளைகளை கண்டுக்காம விட்டுற முடியுமா? விடத்தான் வேணும். இப்ப அவமானப்பட்டு வந்து நிக்கிறது யாரு? தெரியாமலையா சொன்னாங்க ஆடு பகை குட்டி உறவான்னு? எல்லாம் அந்த மதி மாமியாரால வந்தது. அவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது. இனிமேலாவது அவங்க கிட்ட அளவோட வச்சுக்கணும். ஆமாண்டி, அந்த மனுஷி நல்லவங்களா இருக்க போய் தான் வரப்போக இருக்காங்க. நீ அதுக்கு வேட்டு வச்சிடாத. திமிர் எடுத்து அலையிற உன் மூத்தார் பொண்டாட்டிக்காக நான் 50 பேரையும் இழந்துட்டு நிக்க முடியுமா? அப்போ இதே மாதிரி போய் நின்னு அம்மாவும் மகனும் அவமானப்பட்டு வந்து நில்லுங்க. என்னங்க? சரி விடுங்க. இப்ப என்ன நடந்துருச்சு? அந்த சுந்தரி எல்லாம் ஒரு ஆள் அவங்க முன்னால. இலவசந்தா, நீ சொன்ன மாதிரி 10 பைசாக்கு அவங்க பிரயோஜனம் இல்லதான். ஆனா சவால்ல அவங்க ஜெயிச்சு நிக்கிற மாதிரிலாம் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் உன் தயவு எனக்கு வேணா போடான்னு தானே நிக்கிறாங்க. எதுக்கு திரும்ப சவால் பண்றீங்க? தோக்கவா நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தோத்தது யாருன்னு அவங்க மனசாட்சிக்கே தெரியும். புதுசா பாசமழை பொழியிறது அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு தானே கணத்துல அறிஞ்ச மாதிரி கேக்குறாங்க. அட விடுங்க. ஒரு வேலைக்கார பொம்பளை அவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இப்ப அவ ஜெயிச்சு பெருசா கோட்டை கொத்தளம் கட்டிட்டாளா என்ன? இல்லடி, அவங்க சொன்னது நிஜம். ஊரே என்கிட்ட கை கட்டி நின்னாலும் நான் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன்னு சொன்னது ஆணவம் இல்ல, நிஜம். ஏன்னா இது வரைக்கும் வந்து நிக்கலையே. நிக்க வச்சு காட்டுறேன். உன் உதவி இல்லாம என் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கேன்னு என் முன்னாலே கம்பீரமா சொன்னவங்கள அந்த பிள்ளைங்களை வச்சே கவுத்து காட்டுறேன். அட நீங்க வேறங்க. மதியே ஏதோ அவங்க மாமியாரும் புருஷனும் சொன்னதுனாலதான் நம்ம கிட்ட கொஞ்சம் பாசமா இருக்கிற மாதிரி இருக்கா.
மத்த ரெண்டும் அவங்க அம்மா தான் முக்கியம்னு இருக்கும். அப்படியே இருந்தாலும் மாத்துவேன், மாத்தி காட்டுறேன். காசுனா என்ன, அது தர சந்தோஷம் என்னன்னு என் அண்ணா பசங்களுக்கு காட்ட போறேன். அண்ணிய நேரடியா ஜெயிக்க முடியலனா என்ன, அவங்க விரல எடுத்து அவங்க கண்ணிலேயே குத்தி கதற வைக்க போறேன் பாரு. என்னங்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா தான் படுது. இதுக்காக நேரத்தையும் காசையும் வீணடிக்கணுமா? என்னடி பெரிய நேரம் காசு? ஒரு பொம்பளை என்கிட்ட விட்டு போன சவால்ல ஜெயிச்சு இன்னும் என் கண்ணு முன்னால கம்பீரமா நிக்கிறாங்க. அவங்க முன்னால நான் இப்ப வரைக்கும் தோத்துட்டு தானே இருக்கேன். காசு பண்றது என்ன புண்ணியம்? அவங்களை என் கால்ல விழ வைக்காம விட மாட்டேன். அந்த பசங்க மூணுக்கும் ஆளுக்கு ஒரு கடை எழுதி வைக்க ரெடி. போதுமா? டேய், என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? அந்த பொம்பளை கிட்ட சண்டை போட்டு பாடுபட்டு சேர்த்த காசையெல்லாம் வீணடிச்சிட போறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. கடையை கூட எழுதி வைப்பேன்னு சொல்றாரேடா. அதான் நான் இருக்கேன்ல, அப்பாவோட சவாலும் முக்கியம், சொத்தும் முக்கியம். ரெண்டுக்கும் பங்கு வராம நான் பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் கடையை தூக்கி கொடுத்துருவானா? நாய்க்கு ரொட்டி போட மாட்டோம். அந்த அளவுக்கு தான் பெரியப்பா பசங்களுக்கு. போதுமா? அம்மா, மதியோட மாமியார் ரொம்ப டென்ஷனா இருக்காங்கம்மா. ஏன் குட்டி, என்னாச்சு? தெரியலம்மா, நான் வீட்டுக்கு வரும்போதே அவங்க ரொம்ப கோவமா இருந்தாங்க. மதிய வேற பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே எல்லா பிரச்சனையும் என்னால தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நான் எதையும் கண்டுக்காம வெளியில வந்து உட்காந்துட்டேம்மா. சரி, உள்ள வா. சமந்தி, சாப்பிட்டீங்களா? வேலைக்கு சோத்த போட்டுட்டு போறப்ப வரப்பெல்லாம் எட்டி எட்டி உதைங்க. நாங்களும் வாலாட்டிட்டு சுருண்டு படுத்துக்கிறோம். எதுக்கு சமந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னங்க, ஏன் எங்களை போட்டு இப்படி இம்சை பண்றீங்க? வீட்ல இருந்தா ஏதாவது வீண் பழிய போட்டு எங்களை நோகடிக்கிறீங்க. வேற எங்கேயாவது போய் தொலைலானா அதுக்கும் விட மாட்டேங்கிறீங்க. எங்களை பழி வாங்குற மாதிரி உங்க மனசுல ஏதாவது திட்டம் வச்சிருந்தா அதை சொல்லிடுங்க. நாங்க பேசாம ஊருக்கு கிளம்பி போயிடுறோம். உங்களை பழி வாங்குற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்க? அதை நீங்க தான் சொல்லணும். சமந்தி, தயவு செஞ்சு உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன். அடேங்கப்பா, என்னமோ கலெக்டர் மாதிரி கேக்குறீங்க என்ன பிரச்சனைன்னு. கேட்டு கேட்டு எனக்கும் சலிச்சு போச்சுங்க. ஒருவேளை உங்க கால் நுழுந்து கேட்கணும்னு எதிர்பார்க்கறீங்களோ? ஏங்க, எவ்வளவு தடவை உங்ககிட்ட சொன்னேன், வீடு பார்த்துட்டோம், அட்வான்ஸ் கொடுக்கணும், பாதியாவது கொடுங்கன்னு. எத்தனை தடவைங்க வீட்டுக்கார்ட்ட சாக்கு போக்கு சொல்றது? வீட்டுக்காரன் வீட்டை வேற ஒருத்தர் கொடுத்துட்டானா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? மனுஷங்களுக்கு நாணயம் வேணுங்க. இதோ அதோன்னு பேசாம இருந்துட்டு இப்போ ஒரு நல்ல வீடு போயிடுச்சு. நான் என்ன செய்யட்டும் சமந்தி? நானும் எவ்வளவோ முயற்சி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து தொலையுது. குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும் சம்பந்தி. ஆனா நீங்க செய்யறதெல்லாம் அனாவசிய செலவால இருக்கு. ஏடா குடும்பம் எதையோ செஞ்சுட்டு வீட்டை விட்டு ஓடின உங்க பிள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோசிக்காரனுக்கு அது இதுன்னு 1000 செலவு பண்றீங்களே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? இத பாருங்க, நீங்க எப்படி வேணா செலவு பண்ணிட்டு போங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நான் உங்க பொண்ணோட பிரச்சனைக்கு வரேன். போனது போனதுதான். அதை நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னொரு வீடு பேசி வச்சிருக்கேன், அதுக்கும் அதே வாடகை தான். நாளைக்குள்ள அந்த வீட்டை முடிச்சே ஆகணும். 50,000 ரூபாய் புரட்டி ஆகணும். முதல்ல அதை செய்யுங்க. என்னங்க, நான் என்னமோ உங்களை கொடுமைப்படுத்துற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுக்காக தானே கேக்குறேன். அதெல்லாம் சரிதான் சம்பந்தி. ஆனா கொஞ்சம் ஏன் நிலைமையும் யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு வேணும்னா நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? அப்போ நான் ஒண்ணு வேணா செய்யறேன். நேரா சின்ன சம்பந்திய பார்த்து அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். தன்னோட அண்ணன் பொண்ணுக்காக எதையும் செய்ய துரை ஐயா தயாரா இருக்காரு. அவங்க கிட்டயா? அதுக்கும் உங்க வீணா போன தன்மானம் இடம் தராது. அப்ப வேற என்னதான் செய்யறது? இப்படியே கைய பேசிட்டு மோட்டு வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். சம்பந்தி, நான் வேணா ஒண்ணு பண்றேன். நானும் என் பொண்ணு ஊருக்கு கிளம்பி போறோம். என் புள்ள ஏதாவது ஒரு லாட்ஜ்ல தங்கி அங்கிருந்து வேலைக்கு போயிட்டு வரட்டும். உங்க பொண்ணை நீங்க உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. எப்ப உங்களால வீடு எடுத்து தர முடியுமோ அப்ப சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? என்ன சம்பந்தி இது? எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாளை ஒரு நாள் டைம் கொடுங்க. நாளை மறுநாள் எப்படியாவது நான் பணத்தை புரட்டி கொண்டு வந்து கொடுத்துறேன். பார்க்கலாம் பார்க்கலாம்.
இங்க பாருங்க, இந்த வீடும் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் பாட்டுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன தப்பு சொல்லக்கூடாது, இப்பவே சொல்லிடுறேன். தள்ளுடி. அம்மா, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? நீ கவலைப்படாத மதி. அம்மா நான் ஏதாவது செஞ்சு எப்படியாவது பணத்தை கொண்டு வரேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நாராயணா நாராயணா. எப்பா மூர்த்தி, சொல்லுங்கய்யா. அந்த அலமேலு வர சொல்லுப்பா. சரிங்க. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டா நல்லா இருக்கும். நான் வேலைக்கு வர போகணும். அம்மா வாங்க. என்னப்பா இவ்வளவு நேரம் எங்களை காக்க வச்சிட்டீங்க? இல்லம்மா, ஐயா சாமி கும்பிட்டு என்ன அரை மணி நேரமா சாமி கும்பிட்டு இருக்காரு? அவரு வாங்குற வட்டிக்கு ஆயுசுக்கும்ல கும்பிடணும். சரி உள்ள போங்கம்மா. சரி வாங்கக்கா. அண்ணே, வாமா. நான் சொன்னேன்ல, அவங்க இவங்க தான். வா சுந்தரி அக்கா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. உட்காருங்கம்மா. இந்த பாருங்கம்மா, செக் லீஃப் ஐடி ப்ரூஃப் இல்லாம நான் யாருக்கும் பணம் கொடுக்கறது இல்ல. ஆனா அலமேலு சிபாரிசு பண்ணதுனால நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். அண்ணே ரொம்ப நாணயமானவங்க. அலமேலு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 200 நாணயமானவங்களா பாக்குறவன் நானு. நான் சொன்ன தேதியில கட்டிடுவேன் ஐயா. கட்டிட்டா ரொம்ப சந்தோஷம். அக்கா அதுல கையெழுத்து போடுங்க.